ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனம் 9 வசனத்தை நாம் தியானிப்போம். ஆங்கிலத்தில் 9 வசனம், தமிழ்ல பாத்தீங்கன்னா 10 வசனத்தை நாம் தியானிப்போம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம். Having made known to us the mystery of his will according to his good pleasure which he purposed in himself. ஸோ இங்க தேவனுடைய சித்தத்தின் ரகசியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய சித்தம் என்ற அந்த வார்த்தையை கிறிஸ்தவங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாத அவங்க என்ன பண்றாங்க, பிற மாநிலங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஊழியக்காரங்களை சந்திச்சு எங்கள் மேல ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்னன்ட்டு சொல்லுங்கன்ட்டு என்ன பண்றாங்க, பொருத்தனை காணிக்கை தசபாகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க போயிட்டு கொடுக்குறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்கள் கிட்ட பாத்துக்கிறீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்குறேங்க. போயிட்டு என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வந்தோம் இப்படி இப்படின்ட்டு. ஏன் தேவனுடைய சித்தம் அவங்களுக்கு என்னன்ட்டு தெரியல. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? அதே தான் பேர் மற்றும் மாற்றிருக்கு, அவ்வளோதான். அவங்க எப்படி ஆஸ்ட்ரானமர்ஸ் கிட்ட போயிட்டு, அதாவது ஜோசியக்காரங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாங்களோ அது போல தான். நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம், எந்த பையனை கல்யாணம் பண்ணோம், இந்த வேலைக்கு போகலாமா வேணாவா, இந்த சைட்டு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இங்கே வீடு கட்டலாமா, கட்டின வீட்டில் வாசலை எந்த டைரக்ஷனில் வைக்கணும், விளங்குதுங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா? எதுக்குமே அவங்க என்ன பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா, ஜோசியம் பார்க்குறாங்க இல்லைங்களா? அதே தாங்க, சேம் மெத்தடு, வெறும் பேர் மாற்றம், அவ்வளோதான். இங்கே ஜபத்தின் மூலியமாக ஐயா இப்படி இப்படி போயிட்டாங்க கெஞ்சிருது. ஏன் தேவனுடைய சித்தம் அவங்களுக்கு என்னன்ட்டு தெரியல. ஒரு சிலர் அப்படி. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிப்பாங்க. எங்கெல்லாம் பவுல் தேவனுடைய சித்தம்னு சொல்றாங்களோ, வில் ஆஃப் காட் என்றாங்களோ, அதை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணிப்பாங்க. அதாவது இண்டிவிஜுவல் லைஃப்க்கு அவங்க அதை ஆண்டவர் அதை அவங்கள குறித்து தான் பேசுறாருன்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஏத்துப்பாங்க, நம்புவாங்க. அதுவும் தவறு பாருங்க. வேதத்தை அப்படியாக நீங்க இன்டர்பிரேட் பண்ண கூடாது, அது தவறான செயல். ஏன் இவங்க இப்படியெல்லாம் செய்யறாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தே ஆர் செல்ஃப் ஆக்குபைட் சென்டர்ட் பீப்புள். அதாவது சுயநலம் பிடித்த ஜனங்கள். எப்போ பார்த்தாலும் எப்போ பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், சொத்துக்களை எப்படி சேகரிக்கணும், சேமிக்கணும். புரியுதுங்களா? அவங்க எப்போ பார்த்தாலுமே தங்களுடைய அந்த சுயநலத்திலே வாழ்ற நான் இந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போனால் எனக்கு நிறைய காசு வருமா, இந்த புரியுதுங்களா, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த இடத்துல சைட் வாங்கலாம். இதெல்லாம் இந்த பொருளாதாரத்தை குறித்ததே அவங்களுடைய சிந்தை இருக்கிற அவங்களுக்கு தேவனுடைய சித்தம்னா என்னன்னு தெரியலங்க. உண்மை அதுதான். எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு என் மேல என்ன சித்தம் பாருங்க. வேதத்துல வேதம் ஜோசிய புத்தகம் கிடையாது. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனையா இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கணுன்றத ஆண்டவர் எங்கேயும் எழுதி வைக்கல. நீ இந்த இடத்துல சைட் வாங்கணுமா, அந்த இடத்துல வாங்கணுமான்ட்டு ஆண்டவர் எழுதி வைக்கல. நீ இந்த வேலைக்கு போனோமா, அந்த வேலைக்கு போனோமா என்பதை வேதம் எங்கேயும் சொல்லலைங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இது ஜோசிய புத்தகம் கிடையாது, இது கர்த்தருடைய வார்த்தை. எக்ஸ்கியூஸ் மீ. எப்ப பார்த்தாலும் என் மேல ஆண்டவர் என்ன சித்தம்னு யோசிக்கிறீங்களே, பர்சனலா. பொதுவா ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு யோசிச்சிங்களா? இல்ல. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின் மேல எல்லாம் உங்களுக்கு என்ன இல்லை, அக்கறை கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்னன்ட்டு தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஆமாவா இல்லைங்களா? அதனால தான் திருப்தி இல்லை, அதனால தான் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை. பாருங்க, நீ ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம், காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் வில் தெரியாத பட்சத்துல நீ அமெரிக்கால வாழ்ந்தாயினா, ஆப்பிரிக்கால வாழ்ந்தாயினா, நீ கோபுரத்துல வாழ்ந்தாயினா, குடிசையில வாழ்ந்தாயினாங்க. ஆண்டவருடைய சித்தமே என்னன்னு தெரியல, ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு தெரியாத நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்து நீ அழிந்து போகிற ஆத்துமக்கள் எல்லாம் ஆண்டவருக்காக உன்னால ஆதாயப்படுத்த
முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் உனக்கு என்னன்ட்டு தெரியலையே. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவன் வந்து அவன் எங்க வாழ்றான்றது பிரச்சனையே கிடையாது. அவன் ஆப்பிரிக்கால பணக்கார நாட்டுல வாழ்ந்தாலும் சரி, அல்லது ஏழப்பட்ட நாடு அமெரிக்கால வாழ்ந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால வாழ்ந்தாலும் சரி, குடிசில வாழ்ந்தாலும் சரி, கோபுரத்துல வாழ்ந்தாலும் சரி, அவனுக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியும். அவன் எதுக்கும் முறுமுறுக்க மாட்டான். எதையும் அவன் என்ன பண்ண மாட்டான், குறை சொல்ல மாட்டான். அவன்கிட்ட தேவனுடைய செய்தி இருக்கு. அதை சொல்லி ஆண்டவருக்காக அவன் என்ன பண்ணுவான், ஆத்துமாதாயம் செய்வான். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவன் வந்து உற்சாகப்படுத்துவான், பலப்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய சித்தம்னா என்னன்னு தெரியும். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு தேவனுடைய சித்தம், அவருடைய நோக்கன்ட்டு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இன்க்ளூடிங் பாஸ்டர்ஸுக்கே தெரியறது கிடையாது. பாருங்க, 90% பாஸ்டருங்களுக்கு இந்த தேவனுடைய சித்தம், அவருடைய வில், அவருடைய பிளான் என்னன்ட்டு தெரியாதுங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ் வில், அது என்னங்க கேளுங்களேன், தெரியாது பாஸ்டர்களுக்கு. அதுதான் நிஜம். இன்னைக்கு அதை போதிக்க போறவங்களுக்கு பாருங்க, இந்த முழு வேதமே எத்தனை முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 2 விதமான ஜனங்களோடு தான் ஆண்டவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். God is dealing with 2 types of people. ஆண்டவர் எப்பொழுதுமே வந்து பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, தப்பா போயிட போகுது. ஆண்டவர் மாறவே மாட்டாங்க. இஸ் சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் டுமாரோ இஸ் சேம். அவர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனா அவருடைய செயல்பாடுகள் காலத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் நிஜம். நீ பைபிளை ஒழுங்கா படிச்சா உனக்கு தெரியும். இது ஆங்கிலத்துல வந்து டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. 10வது வசனத்திலே வருது பாருங்க, ஆங்கிலத்துல டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய செயல்பாடுகள். புரியுதுங்களா இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பைபிள் காலேஜ் போனவங்களுக்கு தெரியும், போவாதவங்களுக்கு தெரியாது. போகலன்னா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. டிஸ்பென்சேஷன் அப்படின்னா, வேதத்துல வந்து சில வேத பண்டிதர்கள் வந்து 7 டிஸ்பென்சேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் 12 இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் 3 இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரிக்கிறதுல பிரீஃபா 2 மட்டும் சொல்றேன். ஸோ அது புரியும்படியாக அந்த 7 சொல்றேன் கேளுங்க. டிஸ்பென்சேஷன் ஆஃப் இன்னோசென்ஸ், டிஸ்பென்சேஷன் ஆஃப் கான்சியன்ஸ், 2 ஆயிடுச்சுங்களா? அப்புறம் டிஸ்பென்சேஷன் ஆஃப் லா, dispensation of human government, dispensation of grace, dispensation of divine government, dispensation of fullness of time. பாருங்க, எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதின்னு வரலங்க. அதனால தமிழில் என்னால் மொழிபெயர்த்து சொல்ல முடியல. அப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவரை நீ பிரியப்படுத்தணும்னா அவர் கொடுக்கிற அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நீ செயல்முறைப்படுத்தணும். அதற்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பது தான் சுருக்கமான பிரீஃபான ஒரு இது. புரியுதுங்களா? ஸோ பொதுவா இப்போ டிஸ்பென்சேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை அடுத்த பாடத்தில் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் பொதுவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் வந்து ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இல்லையா, God created heavens and the earth. இப்போ ஆதியாகமம் 1ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமி மேல என்னன்ட்டு வெளிப்படுத்திட்டாருங்க. ஆமாவா இல்லைங்களா? பைபிள் படிச்சுக்கிறீங்களா? இந்த பூமியின் மேல ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய சித்தம் என்பதுதான் பழைய ஏற்பாடு முழுக்க எழுதப்பட்டிருக்கு. எல்லா தீர்க்கதரிசிகளும் அதை தான் வந்து என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். அந்த திட்டம் என்ன வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 3 வசனங்களை வாசிச்சா உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 3. ஆனா நம்ம 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். சரி, முதல்ல இருந்தே வாசிக்கிறோமே, கான்டெக்ட் ரொம்ப முக்கியம் எப்பவுமே. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு
புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இங்க ஆபிரகாம்னு மாற்றப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய பேரு அப்ராம், நம்ம ஆபிரகாம்னே சொல்லலாம், ரெண்டு பேரும் ஒரே நபர் தான். ஸோ ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தாரையும் இவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணு, நான் உனக்கு காட்டுற ஒரு தேசத்திற்கு போ. தேசம் என்றதை கவனிச்சுக்கோங்க. 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன். அர்த், பூமிங்க. கிரேட் நேஷன்னா என்ன? இந்த பூமியை குறித்து ஆண்டவர் பேசினுக்கிறாரு. ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, வாக்களிக்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறப்ப ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது, திறக்கல, வயசாயிட்டு இருந்துச்சு. அவருக்கும் சாராளமாக்கும் குழந்தை இல்லைங்க. அவனை பார்த்து சொல்றாரு, அப்ராமை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. கீழே 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள, பூமி திருப்பி அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன். I will make you a great nation and I will bless the earth. ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் உன் மூலியமாக நான் என்ன பண்ண போறேன், உன்னுடைய சந்ததியின் மூலியமாக நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன். இது தாங்க ஆண்டவருடைய திட்டம் இந்த பூமியின் மேல. God's plan for earth is revealed in the scripture. ஆண்டவருடைய நோக்கம் இந்த பூமியின் மேல இந்த வேத பகுதியில என்ன பண்ணப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதை கட் பண்ணி நம்ம தியானிக்கணும். நம்மளுக்கு நேரம் இல்லை, நான் பிரீஃபாவே சொல்லிட்டு போறேன். ஆதியாகமம் 12 இருந்து ஆண்டவர் வெளிப்படுத்தின அனைத்துமே எதை குறித்து பாத்தீங்கன்னா, இந்த பூமியை குறித்து தான். என்ன அந்த இதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து யார் பிறக்க போறாரு, மெஸ்ஸியா பிறக்க போறாரு. அதுதான் மத்தேயு அவர்களுடைய லீனேஜ் எங்க கொண்டு போவாரு, ஆபிரகாம் வரைக்கும் தாங்க அவரு கொண்டு போவாரு. ஆனா லூக்கா ஆதாம் வரைக்கும் போவாரு. ஏன்னா அது யூதர்கள் இல்லை, யூதருக்கு அட்ரஸ் பண்ணல, ராஜ்யத்தை குறித்து அட்ரஸ் பண்ற வாசம் மத்தேயு எங்க கொண்டு போறாரு, ஆபிரகாம் கிட்ட இருந்து தான். தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் குமாரனும் ஆகிய கிறிஸ்து. புரியுதுங்களா சொல்ல வருது? ஆதியாகமம் 12 இருந்து உரைக்கப்பட்ட அனைத்துமே எதை குறித்து, இந்த பூமியை குறித்து, பூமியின் மேல ஆண்டவருக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து. அதாவது இயேசு கிறிஸ்து வருவாரு, மெஸ்ஸியா தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு, ஆட்சி செய்ய போறாரு என்பதுதான் அந்த திட்டம். இதுதான் எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஏசையா, எசேக்கியேல், தானியேல், யோவேல், சக்கரையா, மல்கியா, எல்லாம் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்படி மெஸ்ஸியா வர போறாரு, அரசால போறாரு, எருசலேம்ல இருந்து தலைநகரமாகிய எருசலேம்ல உட்கார்ந்து தான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு, ஆட்சி செய்ய போறாரு என்பதுதான் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. வெளிப்படுத்தப்பட்ட அனைத்தும் தீர்க்க தரிசனம். அது யாருக்குரியது, யூதர்களுக்குரியது, இஸ்ரவேலுக்குரியது. தீர்க்க தரிசனம் நமக்குரியது இல்லைங்க. ஒரு தீர்க்க தரிசனமும் நம்மை பத்தி இருக்காது. அது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் யாருக்கு உரைக்கப்பட்டது, யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது. என்ன அந்த தீர்க்க தரிசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன பண்ண போறாரு, ஆட்சி செய்ய போறாரு என்பதுதான் அந்த தீர்க்க தரிசனம். அதாவது பரலோக ராஜ்யம் இந்த பூமியில வரப்போகுது. ஆமாவா இல்லைங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா பைபிள்ல? ஏசாயா 60ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வாசிங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு போதிச்சிருப்பேன். இது மேல இருந்து ஒரு கல்லு வருது இல்லைங்களா, அந்த ராஜ்யம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம், எல்லா தீர்க்க தரிசனங்க. சங்கீத புத்தகத்துல எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் எதை குறித்து தான் பேசுது. தாவீது எதை பத்தி தான் சொல்றாரு, என் ஆண்டவனை பார்த்து சொன்னார். எல்லாமே யாரை குறித்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எருசலேம்ல உலகத்தை ஆட்சி செய்ய போறது பத்தி தாங்க உரைக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க ஏத்துக்கினாலும் சரி, நிறைய பேருக்கு இது கசக்கும், நிறைய பேருக்கு இது பிடிக்காது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த உலகத்தை யூதர்கள் ஆள போறது தான் நிஜம். அவங்க மூலியமாக தான் உலகத்திற்கு ஒளி போக போது, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க என்பதுதான் தீர்க்க தரிசனம், ஆண்டவருடைய பிளான். இதை ஒருவராலும் மாற்ற
முடியாது. யோவான் ஸ்நானகன் அதுதான் போதிச்சார் இல்லைங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது அவருடைய ஊழியத்துல என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள்னு சொன்னாரு. மத்தேயு 5:6-7 மலை பிரசங்கத்துல இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த நியமங்களை, நீதியை அவர் என்ன பண்ணாரு? போதிச்சாரு. ஆமாவா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்கு ஊழியம் செய்யலங்க. இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்காக வரல. அவருடைய முதலாம் வருகையும் சரி, இரண்டாம் வருகையும் சரி, யாருக்கு? அது யூதர்களுக்கு. நிறைய பேருக்கு இது தெரியாது. அதுதான் சொன்ன 90% போதகர்களுக்கு இது தெரியாது. நிறைய பேர் நம்புறதுல பாருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் நம்மளுடைய அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, 8வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 8 வாசிக்கிறேன் கேளுங்க. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு, கவனிச்சிங்களா, தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில யாருக்கு ஊழியக்காரரா வந்தாரு? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு தாங்க அவர் ஊழியம் செஞ்சாரு. புரியுதுங்களா இல்லைங்களா? வசனத்தை தியானிங்க, படிங்க ஒழுங்கா. நிறைய பேர் நம்புறது இல்லை. சரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயிலே சொல்லிக்கிறாரு. நிறைய பேர் பவுலை ஏத்துக்கிறது இல்லை இல்லைங்களா? சரி, இயேசு கிறிஸ்துவே சொல்லிக்கிறாரு. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ நூல் 15ஆம் அதிகாரம் வசனம் 24ஆம் வசனம். அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். புரிஞ்சுச்சுங்களா? புரியலீங்களா? வசனம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயில சொல்றாரு, நான் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில யாருக்காக வந்தாரு? இஸ்ரவேலருக்காக வந்தாருங்க. அவருடைய மரணம் முழு மனுக்குலத்திற்கும். இது நான் மரணத்தை பத்தி பேசல. அவருடைய ஊழியம், அவருடைய போதனை, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய சுகமளிக்குதல், இது எல்லாமே யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. இந்த வேத பகுதியில ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து இங்க சந்திக்கிறாங்க. அங்க நடக்கிற சம்பவம் தான் இது. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 22வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா பாருங்க. நான் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல்ல தான் ஊழியம் செஞ்சார். ஒரே ஒரு முறை அவர் வெளி பிரதேசத்துக்கு போறப்ப அங்க ஒரு ஸ்திரியை சந்திக்கிறாரு. கானானிய ஸ்திரீ, புறஜாதி பெண். அந்த ஸ்திரீ சொல்றா, என்ன சொல்றா பாருங்க 22வது வசனத்துல. அப்பொழுது அந்த ஸ்திரீ அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? ஒரு பொண்ணு சொல்றா, என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சி ரொம்ப அவஸ்தைப்படுறா அப்படின்னு சொல்றா. இவர் ஒரு வார்த்தையும் சொல்லாம போய் நிற்கிறார். அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்களுக்கு தெரியாது இல்லையா ரகசியம்லாம். ஸோ அவர் சொல்றாங்க, சீஷருங்க சொல்றாங்க, அவளை அனுப்பிவிடுங்க ஆண்டவரே, பின்னாடியே தொந்தரவு பண்ணி வந்துனேக்கிறா. அதற்கு தான் இயேசு சொல்றாரு, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அதாவது இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி எந்த புறஜாதியாரையும் சுகப்படுத்தல, யாருக்கும் போதிக்கலன்றதுக்கு ஆதாரம் அவருடைய வாயிலே சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் அற்புதமான விஷயம் நடக்குது. சுகப்படுத்துறா. அது எதற்குன்னா, ஒரே இடத்துல தாங்க, மற்ற இடத்துல எல்லாம் கிடையாது. அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது என்ன இல்லை, நல்லது இல்லை என்றார். கவனிச்சிங்களா? தவறா நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. அதனால அங்கேயே நான் நிறுத்துறேன், தாண்டி போறேன். அவர் அவளை நோக்கி, ஓகே. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும்
நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். என்ன ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? இஸ்ரேல்ல கூட அந்த விசுவாசம் இல்லை, ஆனா இவளுக்கு, அதுவும் ஒரு அந்நிய பெண்ணுக்கு இருந்துச்சு. அவளுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அது ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் அவர் என்ன பண்றாரு, அவளுக்கு, புறஜாதிக்கு அற்புதம் செய்யறாரு. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஸோ இங்க பாயிண்ட் விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்து யாருக்கு ஊழியக்காரா வந்தாரு? யூதர்களுக்கு, இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் அவர் வந்தாரு. அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் என்ன பண்றார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், எல்லாரையும் சொஸ்தமாக்கினார், திரளான ஜனங்களை சொஸ்தமாக்கினார்னா அது எல்லாருமே யாரு? தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் வீட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், அவருக்கு ரகசியம் தெரியும், ஆனா யாருக்கும் தெரியாது. அவர் சொல்றாரு, நான் இஸ்ரேல் வீட்டாருக்காகத்தான்ப்பா வந்தேன். அவருடைய முதலாவது வருகையும் சரி, அவருடைய இரண்டாம் வருகையும் சரி, அது யாருக்கு தான்? இஸ்ரவேலுக்கு தான். இஸ்ரவேலர் சாப்பிட்டு திருப்தியான பிறகுதான் மற்றவர்களுக்கு. இதுதான் தேவனுடைய திட்டம். இஸ்ரேல் எல்லோருமே ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் புறஜாதியாருக்கு சுவிசேஷம், புறஜாதியாருக்கு அறிவிக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதை தாங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தா அதுதான். முதல்ல எருசலேமிலும் யூதயா முழுவதிலும், அப்புறம் தான் நீங்க முதல்ல ரட்சிக்கப்பட்டு நீங்க ஆண்டவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கின்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் அனுபவிச்ச பிறகுதான் புறஜாதியாருக்கு நீங்க போகணும். இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய திட்டம் இந்த பூமியின் மேல. ப்ராஃபசி, தேவர் அண்டர் ப்ராஃபசி. அவர்கள் தீர்க்க தரிசனத்திற்கு கீழே இருந்தார்கள் என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது. ஆனா இன்னைக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நிறைய வேத பண்டிதர்கள், பைபிள் காமெண்டேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, தவறு செஞ்சுட்டாங்க, மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா, கிபி 70 இருந்து 1948 வரைக்கும் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு இல்லை. புரியுதுங்களா? 70 AD இருந்து 1948 வரைக்கும் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே கிடையாதுங்க. யூதர்கள் எல்லாம் உலகெங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள் இல்லையா? ஆனா இப்ப வேதத்தை வியாக்கியானம் படுத்தணும் இல்லைங்க, இப்ப வேதத்தை இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ இந்த பைபிள் டீச்சர்ஸ், காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் நாடே இல்லை, ஆனா ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லாமே யாரை பத்தி தான் சொல்லியிருக்கு? இஸ்ரவேலர்களை பத்தி தான் பேசியிருக்கு. ஆனா இப்படி ஒரு நாடே இல்லை, ஜனங்களே இல்லையே. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி இன்டர்பிரேட் பண்ண போற, எப்படி நீ டீச் பண்ண போற? இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? இஸ்ரேல் ஆண்டவரை புறக்கணிச்சிட்டாரு, அவங்கள தள்ளிட்டாரு, அவங்கள வெறுத்துட்டாருன்ட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை உள்ள அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தான்ட்டு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டுக்கிறீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு போதிப்பாங்க, சர்ச் இஸ் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிறீங்களா? சபை ஆவிக்குரிய இஸ்ரவேலர், கள்ள உபதேசம். நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு தேவனுடைய சித்தத்தின் ரகசியம் தெரியாத வசம் அப்படி போதிக்கிறாங்க. நீங்க கத்துக் கொடுப்போம். தப்பு, முற்றிலும் தவறானது. யூத மக்களுக்கு சபை செய்த மிகப்பெரிய துரோகம், இட் இஸ் அ கிரேட் கிரைம்னே நான் சொல்லுவேங்க. அவங்க இஸ்ரேல் ஜனத்திற்கு விரோதமாக செய்யப்பட்ட மிகப்பெரிய சதி, சூழ்ச்சி. இன்னைக்கு யூத மக்களுக்கு விரோதமாக ஹேட்ரடை தான் என்ன பண்ணி இருக்கிறாங்க, விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெறுப்ப. ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் யூதர்கள் என்ன பண்றாங்க, வெறுக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவங்க அவங்கள வெறுக்கும்படியாக என்ன பண்ணிட்டாங்க, போதிச்சுட்டாங்க. மார்ட்டின் லூத்தர், தி கிரேட் ரிஃபார்மர், தெரியுங்களா? மார்ட்டின் லூத்தரை தெரியாதே இருக்க மாட்டீங்க, தெரிஞ்ச விஷயம்தான். அவருக்கு யூத மக்கள் மேல அப்படி என்ன வெறுப்பு, என்ன கசப்புன்னு தெரியலங்க. அவருடைய உள்ளத்துல விஷமா வச்சுட்டு இருந்திருக்கிறாருங்க அவங்களுக்கு விரோதமாக. உண்மைங்க. நான் ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்களே போயிட்டு இப்படி டைப் பண்ணுங்க, த ஜூஸ் அண்ட் தர் லைஸ் அப்படின்ற டைப் பண்ணீங்கன்னா அவர் என்னென்ன பண்ணிக்கிறாருன்னு வருங்க. அவருக்கு ஏன் அவங்க மேல அவ்வளோ கோபம் தெரியலங்க. என்னை பொறுத்த மட்டும்னா அவர் பாஸ்டராங்க. ஏன் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு நம்ம ரோட்ல போறப்போ இந்த சின்ன பசங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறாங்க பாத்தீங்களா, ரொம்ப அசிங்கமா அருவருப்பா. அதை விட மோசமா பேசிக்கிறாருங்க ஒரு ரிஃபார்மர். ஐயோ, மார்ட்டின் லூத்தருங்க. அது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை எல்லாம் வாயில வர்றது இல்லை. ரொம்ப அசிங்கமான கெட்ட வார்த்தையில அவங்கள திட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியம் நம்மளோட அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, வீணா அவன் என்ன பண்ண, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. எப்படியாப்பட்ட ஊழியருங்க மார்ட்டின் லூத்தரு. ஆனா அவங்க மேல பர்சனலா அவருக்கு என்ன அவ்வளோ வெறுப்பு கசப்புன்னு தெரியலங்க. ரொம்ப கெட்ட வார்த்தையில அவங்கள திட்டி 65,000 வேர்டு ட்விட்டர்ஸ் அப்படின்ற அந்த கட்டுரையை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல சொல்றாரு, யூதர்களுடைய ஜெப ஆலயங்களை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், இடிக்கணும். பொய் சொல்லுங்க, ப்ரூஃபோட பேசினுக்கிறேன், இடிக்கணும். எல்லா யூதர்களுடைய ஸ்கூல்களையும் காலேஜ் வீடுகளையும் நீங்க என்ன பண்ணணும், இடிச்சிடணும். அவங்களுடைய ராபாய்ஸ் வேத போதகர்களை வந்து நீங்க என்ன பண்ணணும், போதிக்க விடக்கூடாது. அப்படியே எழுதிக்கிறார் பாருங்க. அப்புறம் சொல்றாரு, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கக்கூடாது, லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவே கூடாது. அவங்க ரோட்ல போறப்போ அவங்கள எல்லாரும் அடிக்கிட்டோம். இன்னும் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் அவங்களுடைய பணம் அபகரிக்கப்படணும், சொத்து அபகரிக்கப்படணும். இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தையில எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அவங்க தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது, அவங்களுடைய நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் இதெல்லாம் வந்து அருவருப்பானது. ஒரு சைட்ல போப்பாண்டவர்கள் எல்லாம் வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு செய்த துரோகங்கள் எவ்வளவு இருக்கு, ப்ரூஃப் இருக்குது. எல்லா போப்பாண்டவருடைய ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. இந்த சைட்ல பார்த்தா ரிஃபார்மர் ப்ராட்டஸ்டன்ட் தலைவர், அவர் மட்டும் என்னங்க பண்ணிக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசி. ப்ரூஃப்ங்க லூத்தர்ஸ் ஒர்க் 35:362. The epistle of James gives us much trouble. அவர் சொல்றாரு, யாக்கோபு நிருபம் வந்து ஒரு எபிசல் ஆஃப் ஸ்ட்ரான் சொல்றாரு, வைக்கோல் நிருபம். அதுல வந்து சுவிசேஷத்துல எதுவுமே கிடையாது, அதுல சுவிசேஷன்ட்டு. அப்புறம் சொல்றாரு, இந்த யாக்கோபு புத்தகத்தை வந்து இந்த கத்தோலிக்க பேபிஸ்ட் அவங்க மாத்திரம் தான் அதை விரும்புறாங்க. ஏன்னா அவர் எதை போதிச்சாரு, விசுவாசம் பிளஸ் கிரியை இல்லாத விசுவாசத்தை போதிச்சாரு, அதை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க, மற்றதை விட்டுடுறாங்க. லூத்தர்ஸ் ஒர்க் 34:317. அப்புறம் சொல்றாரு, இந்த யாக்கோபு நிருபத்தை வேதத்துல இருந்து என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். இந்த ஸ்கூல்ல இருந்து இதை எடுத்து, விட்டன்பர்க்ன்ற அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த புத்தகத்தை என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். ஏன் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளோ எதுவுமே இட் டசன்ட் அமௌண்ட் டூ மச், அதுல அவ்வளோலாம் ஒன்றும் அவர் வெறுத்தாருங்க அந்த நிருபத்தை. ஏன்னா அந்த நிருபம் போதிச்சது விசுவாசம் பிளஸ் கிரியை. ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க நான் பேசுகிறேன் பாருங்க. என்னுடைய கிரேஸ் ஏஜ் டாக்டரின்ஸ் என்ற இதுல நான் பேசிக்கிறேன். நீங்க போய் ஆல்பம்ல நீங்க போய் கேட்டு பாருங்க. அவங்க வந்து விசுவாசம் பிளஸ் கிரியையில ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம விசுவாசம் பிளஸ் ஒன்றும் கிடையாது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இதைத்தான் வந்து மார்ட்டின் லூத்தரும் பேசினாரு. ஆனா யாக்கோபு வந்து விசுவாசம் பிளஸ் கிரேஸ் என்ற வசாதர் முற்றிலும் அவரு வெறுத்தாருங்க. வெறுத்து என்ன பண்ணாரு, அந்த புத்தகத்தையே எடுத்துடணும்னு சொன்னாரு. ஏன்னா அவர்களுக்கு யூதர்களை அவருக்கு பிடிக்கல. அவருக்கு மாத்திரம் கிடையாது, அவரை சார்ந்த இன்னும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறது கிடையாது. இந்த செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள், இந்த சுய நீதி உள்ளவங்க வந்து எப்பவுமே வந்து கிரேஸ் மெசேஜை வந்து என்ன பண்ணுவாங்க, வெறுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரியை செய்யணும், எதனா செஞ்சு அவங்க என்ன பண்ணணும், ரட்சிக்க பண்ணணும்னு விரும்புறாங்க. ஸோ மார்ட்டின் லூத்தர் பாருங்க, இவர் செஞ்ச அவர் எழுதின இந்த கட்டுரை வந்து பிற்காலத்துல வந்து ஹிட்லர் வந்து 6 லட்சம் யூதர்களை சாகடிக்க என்னவா இருந்துச்சு, ஒரு காரணமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களே எழுதுறாங்க, ஹிஸ்டரி வாசிச்சு பாருங்க. அவ்வளோ கசப்பு வெறுப்பு அவங்க மேல. என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா? இஸ்ரவேல் என்ற அந்த நாட்டை அவங்க என்ன பண்றாங்க, வெறுத்து அவங்க கிடையாது, ஆண்டவர் அவங்கள தள்ளிட்டாரு. அந்த இடத்துக்குள்ள வந்து யாரை கொண்டு வந்து வச்சுட்டாரு, கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கொண்டு வந்துட்டாருன்னு போதிக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்றேன். மார்ட்டின் லூத்தராகவே இருந்தாலும் அது தவறு. ஏன்னா மார்ட்டின் லூத்தருக்கு வேதத்தை சரியாக பகுத்து பிரித்து போதிக்க தெரியல.
ஆமாங்க, உண்மைதான். மார்ட்டின் லூத்தரானா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், வேதத்தை சரியா பகுத்து பிரித்து போதிக்க தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு திருவசனத்தை நிதானமாய் பகுத்து பிரித்து போதி. தீமோத்தி 2:15. அவருக்கு அது தெரியாது பாருங்க. பகுத்து பிரித்து போதிக்க தெரியல. எது யாருக்கு இல்லைன்ட்டு தெரியலங்க. அதனால தான் இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட் அவர் இல்லைன்னு சொல்றாரு, அதை எடுக்கணும்ன்ற. அவருக்கும் தெரியல, இன்னைக்கு இருக்கிற போதகர்களுக்கும் தெரியல. ஸோ அது தெரியாத வசதான் இன்னைக்கு சபையில நிறைய குழப்பங்கள், பிரிவினைகள் எல்லாம் வருது. ஆமாவா இல்லைங்களா? ஆமா. இன்னைக்கு ஏன் சபை பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சரியா வேதத்தை பகுத்து பிரித்து போதிக்க அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய திட்டம் என்னன்ட்டு தெரியல. மார்ட்டின் லூத்தருக்கு பேசிக்கே என்னன்னு தெரியல. என்ன பேசிக்கு? ஒரு பைபிளை படிக்கிறாப்போ, புக்கை படிக்கிறாப்போ என்ன பேசிக்குங்க? நம்பர் 1, யார் எழுதுனா? ஹூ ரோட். நம்பர் 2, டு whom it is written, யாருக்கு எழுதப்பட்டது. அடுத்தது என்ன செய்தி, யார் எழுதுறா, யாருக்கு எழுதப்பட்டது, என்ன செய்தி. அண்ட் மதர் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி? கான்டெக்ஸ்ட். பை கான்டெக்ஸ்ட் இட் ஷுட் பி இன்டர்பிரட்டட். இது பேசிக், அடிப்படை இது தாங்க. நீங்க பைபிள் காலேஜுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது பேசிக் தெரிஞ்சா போதும். யார் எழுதுறா, யார் பேசுறா, யாருக்கு பேசப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, என்ன செய்தி, எந்த காலகட்டம், பிளஸ் கான்டெக்ஸ்ட். சென்டர்ல இருந்து எடுத்தெல்லாம் பேசிக்க கரெக்டா வரணும். இது தெரிஞ்சிருந்தாலே மார்ட்டின் லூத்தர் தவறு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன தவறு? அவருக்கு முதலாவது வசனமே தெரியல. முதலாவது வசனத்தை அவர் ஒழுங்கா படிச்சிருந்தாலே இந்த கன்ஃபியூஷனே இருந்திருக்காது. வாசிப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம், ஜேம்ஸ். நான் ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்புங்க. நான் 2 திருப்பிக்கிறேன். தமிழ வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரன் ஆகிய யாக்கோபு. இங்க யார் எழுதுறது? இது யாக்கோபுன்றவர் எழுதுறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய தம்பி, இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்பிறப்பு. சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே. James, a bond servant of God and of our Lord Jesus, and of the Lord Jesus Christ, to the 12 tribes which are scattered abroad, greetings. So இங்க யாக்கோபு இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுறாரு? 12 கோத்திரங்களுக்கு எழுதுறாரு. நீங்க எந்த கோத்திரம்? உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க எந்த கோத்திரங்க? யூதா கோத்திரமா, ரூபன் கோத்திரமா? 12 கோத்திரம் இருக்கு, தெரியுங்களா? அது யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், அசர் கோத்திரம், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசாக்கார், ஜபுலன், யோசேப்பு, பென்யாமின். 12 கோத்திரங்கள் இருக்கு. இந்த கோத்திரத்துல நீ யாரு? நீ எந்த கோத்திரம்? இந்த 12 பேர் இஸ்ரவேலுக்கு பிறந்தவங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு மனுஷனை ஆபிரகாம் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு பெரிய ஜாதியா மாத்திட்டாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு பிறந்தவர் ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறந்தவர் இஸ்ரவேல். யாக்கோபே தான் இஸ்ரவேலா பேர் மாற்றப்பட்டது. இஸ்ரவேலுக்கு பிறந்தவங்க தான் யாரு? 12 கோத்திரங்கள். யூதா, ரூபன், தான், காத், அசர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசாக்கார், ஜபுலன், யோசேப்பு, பென்யாமின். 12 கோத்திரங்க. இதுல நீங்க எந்த கோத்திரம் சொல்லுங்க? புரியுதுங்களா? இதுதாங்க தவறு. பேசிக் முதல் கோணல், முற்றும் கோணல். ஃபர்ஸ்ட் ஒன் தவறு செஞ்சுட்டியா, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ என்ன போதிச்சாலும் அது எங்க தான் போய் முடியும்? தவறா தான் போய் முடியும். ஆமாவா இல்லைங்களா? தவறா போதா இல்லைங்களா? யாக்கோபு நிருபத்துல என்ன போதிக்கிறாரு அவரு? ஃபெய்த் பிளஸ் ஒர்க்கு. ஆனா நம்மளுது பவுல் என்ன போதிக்கிறாரு? ஃபெய்த் பிளஸ் நத்திங். எபேசியர் 2:8ங்க, விசுவாசத்தின் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு, இது உங்களால் உண்டானது இல்லை, இது கர்த்தருடைய ஈவு. சோ முரண்பாடு வந்துச்சா? யாக்கோபு என்ன போதிக்கிறார்? உங்களில் எவனாகிலும் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி, இன்னைக்கு பண்றாங்களா சபையில? அவரு நான் நீ விசுவாசத்தோடு ஜெபின். இங்க கிரியே
கூப்பிடணும், கூப்பிட்டு வீட்டில் எண்ணெய் பூசணும். அதை வச்சு தான் இன்னைக்கு வீட்டில் வந்து தண்ணி தெளிச்சிக்கின்னு ஊழியக்காரங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தான் சேம். இங்கே வெறும் பேர் மாற்றம், மெத்தடு தான் சேம் மெத்தடு, பேர் மாற்றம். அங்கே பூசாரியை கூப்பிட்டு எல்லாம் தெளித்து பண்ணுவாங்க, இங்கே பாஸ்டரை கூப்பிட்டு தெளித்து பண்ணுறீங்க. வேற எதுவும் கிடையாது, சேம். பாடத்துக்கு வந்துடுறேன், எங்கேயோ போகிறேன். புரியுதுங்களா? முதலாவது வசனமே நீ தப்பா வாசிக்கிற. 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாவது, இந்த யாக்கோபு நிருபம் வந்து 12 கோத்திரங்களுக்கு எழுதப்பட்டதுங்க. இது நம்மளுக்கு எழுதப்படல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இது எழுதப்படவில்லை. யாக்கோபும் சரி, பேதுருவும் சரி. பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்களுக்கு எல்லாம் பேசிக் கற்றுக் கொடுக்குறேன், அப்படியே நீங்க இது பண்ணிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில், கரெக்ட், அதுதான் சொல்லுவாங்க, ஸ்கேட்டர். இங்க சொல்றாரு சிதறி இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறதாவது. யாருங்க சிதறி போனாங்க? யூதர்கள். எப்போ சிதறி போனாங்க? சவுல் வந்து ஸ்தேவானுடைய மரணத்திற்கு அப்புறம் சவுலின் உபத்திரவத்தினால யூதர்கள் என்ன பண்ணி போனாங்க? சிதறடிக்கப்பட்டார்கள், சிதறி போனாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எழுதுறதுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? பேதுருவோ, யாக்கோபோ, யோவானோ எல்லா அப்போஸ்தலர்களும் யாருக்கு எழுதுனாங்க? யூதர்களுக்கு எழுதுனாங்க, இஸ்ரவேலுக்கு எழுதுனாங்க. ஏன்? அது இந்த பூமிக்குரிய, அது தீர்க்க தரிசனங்க, ப்ரொஃபட்டிக். அவங்க வந்து ப்ரொஃபட்டிக் ப்ரோக்ராம் கீழே இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். we are not under prophetic program, we are under mystery program. நம்ம ரகசியத்திற்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க வந்து தீர்க்க தரிசனத்திற்கு கீழே இருக்கிறவங்க. நீங்க அந்த நிருபத்தை எல்லாம் வாசிங்க. சிதறடிக்கப்பட்ட உபத்திரத்துல இருக்கிறாங்க இல்லையா, அதனாலதான் உபத்திரத்துல நீங்க பொறுமையாகவும் அவங்களுக்கு எழுதுறது யாக்கோபு, பேதுரு எல்லாம். முதல் கோணல் முற்றும் கோணலுங்க. பழைய ஏற்பாடு முழுக்க அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவினுடைய பூமியில இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு எழுதப்படல. அப்ப அதெல்லாம் தூக்கி போட்டுலாமா? அதெல்லாம் வந்து நம்மளுடைய கற்றுக்கொள்ளுதலுக்காக, உதாரணங்களுக்காக எழுதப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அந்த புத்தகம் எல்லாம் அற்புதமான புத்தகங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்ணலாம்? அபியாசப்படலாம். யாக்கோபெல்லாம் அற்புதமான நிருபம். எப்படி ஒருத்தன் வந்து தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தணும், எப்படி உபத்திரத்துல எல்லாம் ஆண்டவருக்காக சகிக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கும் அப்ளை ஆகுது. நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆனா அது நம்மளுடைய டாக்டரின் கிடையாது, அது நமக்கு எழுதப்படலை. டாக்டரின், உபதேசம் இந்த கிருபின் காலத்திற்கு வாழ்றவங்களுக்கு எழுதப்படவில்லை. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ல வருதெல்லாம்? முதல் கோணல் முற்றும் கோணலுங்க. இன்னைக்கு இருக்கிற பைபிள் கமெண்டேட்டர்ஸ் பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. இஸ்ரவேலை தள்ளிட்டு அந்த இடத்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை வந்து என்ன பண்ணிட்டாங்க? வைத்தவாசை. இன்னைக்கு இத்தனை குழப்பங்கள், இவ்வளோ பிரிவினைகள் இல்லைங்களா, இவ்வளோ டினாமினேஷன்ஸ் எல்லாம் இதனால தான். வேதத்தை பகுத்து பிரித்து என்ன பண்ணோம்? போதிக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் அது அவங்களுக்கு செய்கிற துரோகம். அப்படியே நீங்கள் பண்ணாலும் அது நடக்கவும் போகிறது கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்களா, ஜனவரி 1ஆம் தேதி ஆனால் போதும், பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வாக்கு தத்தத்தை இஸ்கிறது, எடுக்கிறது, இதை சபைக்கு போதிக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு போதிக்கிறது. எது ராஜ்யத்தில் நடக்கணுமோ அந்த வசனங்களை எடுத்து பொல்லாத இந்த காலத்தில் வந்து அப்ளை பண்ணால் அது ஒருபோதும் நடக்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் யாருக்கு என்ன வாக்களித்தாரோ அதை அவர்களுக்கு நிறைவேற்றுவார். நம்மளுடைய ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை அதை அவர் நிறைவேற்றுவார். நீ உதவி செய்யணும்ட்டு அவசியம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நான் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்யறேன்னு போயிட்டு அவங்களுக்கு உபத்திரமா தான் இருக்கிறாங்க. God always fulfills his promises to the ones promised. யாருக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை அவங்களுக்கு அவர் நிறைவேற்றுவார். கவலை எல்லாம் படாதீங்க. அவங்களுக்கு உதவி எல்லாம் செய்ய நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் வந்து இந்த ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருடம், ரவுண்ட் ஃபிகரா சொல்றேன்.
ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம், மொத்தம் 4000 வருஷம் இல்லைங்களா? இந்த 4000 ஆண்டுகளில ஆண்டவர் பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்தவே இல்லைங்க. இவ்வளோ நேரம் நம்ம தியானிச்சு இல்லைங்களா? இதெல்லாம் எதை பத்தி தியானிச்சுன்னு இருக்கிறோம்? பூமி குறித்து, பூமியின் மேலே ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்ன என்பதை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 4000 வருஷத்துல உரைக்கப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் சரி, எந்த சத்தியமும் சரி, பரலோகத்தை பத்தி இருக்காது இல்லைங்களா? பூமியை ஆள தேவன் யூதர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலியமாக இந்த உலகத்திற்கு என்ன பண்ண ஆசீர்வாதம் வரப்போகுது, எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகுது, ரட்சிக்கப்பட போகுது. இது அடுத்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சிச்சிங்களா? கிளியர் ஆயிடுச்சா? மைண்ட்ல கிளியர் ஆகலாம் இன்னொரு முறை கேளுங்க. இதுக்கு மேலே பாருங்க, இது எபேசியர் நிருபம் வந்து இட் இஸ் அ புக் ஆஃப் மீட்டுங்க. இது மாம்சம். இவ்வளோ நாள் போதிச்சு இல்லைங்களா ஆசீர்வாதம், அதெல்லாம் வந்து மில்கே குச்சினுக்க கூடாது. நம்ம இன்னும் வளரணுங்க. புரியுதுங்களா? இதுக்கு மேல்ட்டு இதை ஜீர்ணிக்க பிரயாசப்படுங்க. இதெல்லாம் டீச்சிங்ஸ். இதுக்கு மேல்ட்டு நான் சீக்கிரம் வந்து இந்த டாக்ஸாலஜியை முடிச்சுட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போறேன். அங்க இன்னைக்கு நிறைய அங்கதான் முதல் கோணல் முற்றும் கோணல் அங்கதான் தவறு பண்றாங்க எல்லாம். ஸோ அதை உங்களுக்கு போதிக்க போறேன். அது ரொம்ப ஈஸிங்க. அது ஹிஸ்டரி புக்கு. அது வந்து ரொம்ப மாதங்கள் எல்லாம் இல்லை, ஒரு அதிகாரம் ஒவ்வொரு மெசேஜ்லயே உங்களுக்கு 1 மணி நேரத்துல உங்களுக்கு போதிச்சிருவேன். பாருங்க, இன்னைக்கு நடக்கிற எல்லா குழப்பத்திற்கும் காரணம் அங்க அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை, அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதை நீங்க அப்ளை பண்ணதுனால வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். நிறைய பேர் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஐ டோன்ட் கேருங்க. ஏன் பாருங்க, சத்தியத்தை சொல்றது மட்டும் தான் என்னுடைய கடமை. இதை ஏத்துக்குங்கன்ட்டு உங்களை பலவந்தம் படுத்துறது, கம்பல் பண்ணுறதெல்லாம் அது என்னுடைய வேலை கிடையாது. சத்தியத்தை சொல்றேன், ஏத்துக்குங்க, இல்லைன்னா போங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனா சத்தியம் போதிக்கப்பட வேணும். ஆண்டவர் இதை போதிக்க தான் என்ன தெரிஞ்சு கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதை, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் போதிப்பேன். நீங்களும் அதை தான் போதிக்கணும். ஆனா அதற்கு உங்களுக்கு தெரியணுமே. தெரிஞ்சா தானே போதிப்பீங்க. தெரிஞ்சுக்கணும் என்ன அந்த தேவனுடைய சித்தத்தின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ பரலோகம், ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமிக்குரிய அந்த பிளான் எல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். முழு பழைய ஏற்பாடு முழுசும் வாசிங்க. அதுதான் இப்போ பரலோகத்தை குறித்து ஆண்டவர் எதுவுமே வெளிப்படுத்தல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை என்ன பண்றாரு? ஆண்டவர் வெளிப்படுத்துறாருங்க. புரியுதுங்களா? இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத பழைய ஏற்பாடுலையும் அப்போஸ்தலர் ஆரம்ப அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தாதத இப்போ பவுலுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை வந்து என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் வந்து பரலோகத்தை யார் ஆட்சி செய்ய போறாங்க, பரலோகத்துல யார் ரூல் பண்ண போறாங்க என்ற அந்த அவருடைய அந்த ரகசியத்தின் சித்தத்தின் ரகசியத்தை வந்து பவுலுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் வெளிப்படுத்தினாருங்க. ஸோ பவுலுடைய எல்லா நிருபங்களையும் நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த ரகசியத்தை குறித்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? பேசியிருப்பாரு. அதைத்தான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். ஆண்டவர் வந்து பரலோகத்தை யாருக்காக சிருஷ்டித்தார்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு. பூமியை யூதர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க மூலியமாக ரூல் பண்ணிட்டு, பரலோகத்தை யாரு ரூல் பண்ணோம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ரூல் பண்ணும். அதாவது நீங்களும் நானும் ரூல் பண்ணுங்க. இந்த 2000 வருஷமா அவருடைய சரீரமாகிய சபை உருவாயின் இருக்கு இல்லையா? நாம தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ண போறோம்? பரலோகத்தை ஆளுகை செய்ய போறோங்க, ஆள போறோங்க. பூமியில இயேசு கிறிஸ்து கூட இஸ்ரவேலர்கள் ஆள போறாங்க. இது நிறைய பேசியிருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் நீங்க போய் அந்த கிரேஸ் எஜ் டாக்டர்ஸ்ல பாருங்க. அங்க சொல்ற 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் ஏன் தெரிஞ்சுக்கினார்? ஏன் குறிப்பிட்டு 12 பேர்? ஏன்னா 12 கோத்திரங்களை வந்து என்ன பண்ணும்? இதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை நம்ம தியானிக்கிறப்போ உங்களுக்கு விரிவா நான் என்ன பண்றேன்? போதிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம ஆண்டவருடைய அந்த சித்தத்தின் ரகசியம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன அவருடைய சித்தத்தின் ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனம், அதாவது அவருடைய சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வந்து அவருடைய சத்தியங்களை வந்து பவுல் மூலியமா கொடுக்கிறார். என்ன பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படணும், நல்லா கவனம் வச்சுக்கோங்க.
ஸோ இங்க ஆண்டவர் வந்து இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு வந்து ரகசியத்தை வந்து என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக வெளிப்படுத்துறார். அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுவிசேஷம், காஸ்பல். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம் என்ற திட்டத்தை. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? கிரியை பிளஸ் விசுவாசம். ஒருத்தர் ரட்சிக்கப்படுறோம்னா என்ன பண்ணும்? அவன் மனம் திரும்பி அவனுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டுட்டு தனியில ஞானஸ்தானம் எடுத்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு, புரியுதுங்களா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் என்ன பண்ணுன்னு வந்தான்? கிரியை செய்து வந்தான். பிளஸ் விசுவாசமும் வேணும், பிளஸ் என்னவும் இருக்கணும், கிரியவும் செய்யணும். ஆனா இந்த கிருபையின் காலத்துல வந்து இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-10. ஸோ முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 நீங்க 4 வாசிச்சீங்கன்னா, அங்க ஆண்டவர் வந்து நமக்கு சுவிசேஷத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். என்ன சுவிசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை நீங்க நம்பினீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ஃபெய்த் வித்தவுட் ஒர்க்ஸ், விசுவாசம் கிரியை இல்லாமல். புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ல வருது? இது வந்து எங்கேயும் நீங்க பலிஸ்ல பார்க்கவே முடியாது பாருங்க. இதுதாங்க அவருடைய சித்தத்தின் ரகசியம். இதை வந்து செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள் வந்து என்ன பண்ண முடியாது, அதை டாலரேட் பண்ண மாட்டாங்க. அதாவது சுயநீதி உள்ளவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு முடியாது, இதை ஜீர்ணிக்க முடியாது. அவங்க எப்போ பார்த்தாலும் எதை மையமாக கொண்டு கிரியை இல்லைங்களா? என்ன பண்ணணும்? நான் உபவாசிக்கணும், நான் ஜபிக்கணும், நான் கொடுக்கணும், நான் நடக்கணும், நான் முழங்காலில் போகணும். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? நிறையா பேர் முழங்காலில் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போய்க்கிறீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோமீட்டர் கிட்டங்க அந்த மண்ணில் முழங்கால்லேயே என்ன பண்ணுவாங்க? நடந்து போவாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? கிரியை, ஒர்க்ஸ், டைட்ஸ், காணிக்கை, தசம பாகம், இது எல்லாத்தையும் கொடுத்து நான் ஆண்டவர் என்ன பண்ண போறேன்? பிரியப்படுத்த போறேன், நான் வந்து ரட்சிக்கப்பட போறேன்ட்டு பிற மதத்தினரை போலவே இவங்களும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கிருபையின் காலத்துல வந்து நம்ம அப்படியாக வந்து ரட்சிக்கப்பட போறதில்ல. நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? விசுவாசத்தினால தான், கிருபையினால தான் நமக்கு ரட்சிப்பு. இதனால தான் எந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் சரி, பேதுருவோ, யாக்கோபோ, யோவானோ, இவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது என்ன பண்ணல? இந்த சுவிசேஷத்தை அவங்க போதிக்கல. நம்மளுடைய சுவிசேஷம் என்ன? அவருடைய மரணம், அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. கடந்த பாடத்துல அந்த ஆசீர்வாதத்தை குறித்து தியானித்து இல்லைங்களா? இதெல்லாம் அங்க கிடையாது பாருங்க. இதெல்லாம் அவங்களுடைய செய்தியில கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணலாத போதிக்கல. ஆனா இந்த காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல வந்து ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தை, கிருபையின் ஐஸ்வர்யத்தை வந்து நம்ம மேல என்ன பண்றாரு? பொழிந்தருளாருங்க. அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆமாவே இல்லைங்களா? இதெல்லாம் இந்த காலத்துல தாங்க பவுல் மூலியமா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அளவற்ற அவருடைய ஐஸ்வர்யத்தை யாரிடத்துலங்க? புறஜாதிகள் இடத்தில் அறிவிக்கும்படியாக, சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாக. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. Unsearchable riches of Christ. I should preach among the Gentiles the unsearchable riches of Christ, and to make all see what is the fellowship of the mystery, which from the beginning of the ages has been hidden in God who created all things through Jesus Christ. பாத்தீங்களா? வந்து பாருங்க, ஆதி காலம் முதல் அந்த வசனத்தையும் வாசிச்சிடுறேன். 9ஆம் வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே. புரியுதுங்களா? இந்த சுவிசேஷம் வந்து ஆதி காலம் முதல் என்னவா வைக்கப்பட்டிருந்தது? மறைமுகமா வைக்கப்பட்டிருந்ததுங்க. இட் வாஸ் கெப்ட் சீக்ரெட், இட் வாஸ் ஹிடன். புரியுதுங்களா? அந்த ரகசியம்
மிஸ்ட்ரி அப்படின்னா சீக்ரெட், இன்னொரு வார்த்தை இல்லைங்களா? இது ஆண்டவர் வந்து காலங்காலமா வந்து உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இதை வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ரகசியமாக வைத்திருந்தாருங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதை என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி அதை வந்து யாருக்கு போதிக்கும்படியாக, சுவிசேஷமாய் புறஜாதியாருக்கு போதிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து என்ன பண்ணாரு, ஆண்டவர் அனுப்பினாருங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த சத்தியமே, டாக்டரினே வேற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் போதித்த அந்த டாக்டரினே வேறுங்க. அது பூமியோடு சம்பந்தப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த அனைத்துமே எதோடு சம்பந்தப்பட்டது, விண்ணகத்து பரலோகத்தை சம்பந்தப்பட்டதுங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் நமக்கு போதித்த எல்லா சத்தியங்களும் வந்து ஆதி காலம் முதல் என்னவா வைக்கப்பட்டது, மறைமுகமாக வைக்கப்பட்டதுங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம், now to him who is able to establish you according to my gospel. இங்க பாத்தீங்களா, பர்சனலைஸ் பண்றாரு. என்னுடைய சுவிசேஷம், அவங்க போதித்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துல என்ன கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர் தெழுதல், ரத்தம் இல்ல. கவனம் வச்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்புற அப்போ கூட இது போதிச்சிருக்கிறாங்க. அனுப்புற அப்போ எங்க போவாத சொன்னாரு, புறஜாதி வழியா போவாதீங்க, காணாமற் போன இஸ்ரேல் வீட்டார்கிட்ட போங்கன்னு சொன்னாரு. ஏன்? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, சாகல, அவரு மரிக்கல, உயிரோட எழுதல. இந்த சுவிசேஷம் இல்லைங்க, புரிஞ்சுக்குங்க. Now to him who is able to establish you according to my gospel and the preaching of Jesus Christ according to the revelation of the mystery kept secret since the world began. புரிஞ்சிச்சிங்களா? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக மறைமுகமாக வைக்கப்பட்டிருந்த இந்த சுவிசேஷத்தின் ரகசியம் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷத்தின்படி தான் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். He will establish you according to my gospel. இந்த சுவிசேஷத்தை தவிர வேற ஒரு சுவிசேஷத்தை போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 1ஆம் நிருபம், அது வேற என்னைக்கு நான் பார்க்கலாம். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ பவுல் பிரசங்கித்த டாக்டரின்ஸ், டீச்சிங்ஸே வேறு, அவங்க போதித்த டீச்சிங்ஸு, டாக்டரின்ஸே வேறு. அதில் ஒன்று என்னன்னு சொன்ன, நம்மளுடைய சுவிசேஷம், நம்ம ரட்சிக்கப்படுற முறை. இன்னும் நிறைய இருக்குங்க. நான் ஆண்டவருடைய ரத்தம் சிந்துதல்னால தான் நமக்கு மீட்பு உண்டாச்சுன்ட்டு போன முறை பார்த்தேன் இல்லைங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் வந்து நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். He is justified us. Already we are justified. நம்ம வந்து பிரயாசப்பட போறது கிடையாது நீதிமானாய் மாறலாம். நம்மள ஆண்டவரை நீதிமான்களாய் மாற்றிட்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிச்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மை அவர் மன்னித்து விட்டார். God has forgiven us for the sake of Christ. நம்மை முற்றிலுமாக மன்னிப்பு பெற்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாவத்திற்காக ஒரு முறை தாங்க தண்டனை அனுபவிக்கணும். ஒரு பாவத்திற்காக இன்னொரு முறையெல்லாம் தண்டனை கொடுத்தா தேவன் அநீதி உள்ளவர். என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு, தண்டிக்கப்பட்ட ஆயிற்று. இப்ப திருப்பி என்ன ஆண்டவர் தண்டிச்சாருன்னா அவர் அநீதி உள்ள தேவன். ஸோ ஐ எம் ஆல்ரெடி ஃபர்கிவன். யூ ஆர் ஆல்ரெடி ஃபர்கிவன் இன் கிரைஸ்ட். ஒன்று வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எதுலேருந்து வருது? நம்மளுடைய உபதேசத்துல வருது. அங்கெல்லாம் பார்க்க முடியாது நான் சொல்றதெல்லாம். அடுத்தது நிறைய இருக்குங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, வாசம் பண்றாருங்க. இது அங்க கிடையாது. இது அங்க கிடையாது பாருங்க. அங்க வந்து சிம்சோன், கிதியோன் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தன் மேல வந்து இறங்குவாரு. அவன் வந்து ஆண்டவருக்காக என்ன பண்ணுவான், எதிரிகளை வந்து சாவடிச்சிடுவான். பரிசுத்த ஆவியானவர் போயிடுவாரு. தாவீது சொல்றார், பரிசுத்த ஆவியானவரை எடுத்து போடாதீருங்கன்னு ஜெபம் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒருத்தருக்குள்ள வந்து தங்குறதெல்லாம் அந்த இதுல கிடையாது, நம்மளதுல தாங்க. பரிசுத்த ஆவியானவரால தான் நம்ம என்னவே பண்றோம். அடுத்த பாயிண்டே அதுதான். we are baptized in Christ by Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வந்து என்ன பண்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள ஸ்நானிக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பே கிடையாது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்றாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, வாரும் வாரும் வாரும்ட்டு எங்க பாருங்க, எந்த மீட்டிங்லாம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும், இப்போ வாரும். அட பொட்டேட்டோஸ். அவர் தான் நீ சுவிசேஷத்தை ஏத்துக்கிறப்பே வந்துறாரு. அது நம்மளுடைய அடுத்த ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து தியானிக்கிறப்போ தியானிக்கலாம்.
புரியுதுங்களா? தே ஆர் இன்கன்சிஸ்டன்ட் இன் their doctrines, in their beliefs. ஒரு தடவை சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்றாரு, அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. இன்னொரு கூட சொல்றாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இன்கன்சிஸ்டன்ட்னு தான் சொல்லுறது. ஒரு முறை சொல்லுவாங்க நம்ம கிருபையினால விசுவாசத்துல ரட்சிக்கப்பட்டோம்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது செய்யணும் அதை செய்யணும்னு போதிப்பாங்க. அதே வாய் தான். இன்கன்சிஸ்டன்ட். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள எல்லோரும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஸ்நானிச்சுருக்கிறாருங்க. யாரெல்லாம் சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரையும் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள ஸ்நானிக்கிறாரு? தண்ணியில இல்ல. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. கள்ள உபதேசம். we are not saved by water baptism. மார்க்கு 16 எல்லாம் யாருக்கு போதிக்கிறேன்? அதுக்கும் வரேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை போதிக்கிறப்போ கிளியரா உங்களுக்கு போதிக்கிறேன். நான் போதிக்கிறது தப்புன்ட்டு ப்ரூவ் பண்ணிடுங்க, பார்த்துடலாம். ஐ வில் சேலஞ்சா சொல்றேன். ஸோ ரொம்ப ஹார்டா இருக்க விரும்பல, ஏன்னா அது தெரியல. பகுத்து பிரிக்கிறது தெரியாத வாச அப்படியே காலங்காலமா ட்ரெடிஷனலாவே போதிச்சத இவங்க பைபிள் காலேஜ்லயும் அதே படிச்சு அதே போதிக்கிற வாச சத்தியம் தெரியல. உங்களுக்கெல்லாம் சொல்றது நான் ஒன்னே வந்துட்டான், அன்லேர்ன் டு லேர்ன். அதெல்லாம் விடுங்க. வேதத்தை எடுத்து யார் எழுதுனா யாருக்கு எழுதுனா பேசிக் வச்சுக்கின்னு படிங்க. புரியுதுங்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வந்து ரகசியமாக வைக்கப்பட்டது. புரியுதுங்களா? இதுல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வெள்ளையும் கிடையாது, கருப்பும் கிடையாது, உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. எல்லா ஜனங்களும் அவருடைய சரீரத்துல ஒன்றாக மாறுற இந்த ரகசியம் காலங்காலமாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாடுலயும் பார்க்க முடியாது. பேதுரு, யாக்கோபு, யோவானோ சேலஞ்சா சொல்றாங்க. அவங்க நிருபத்துல நீங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது பவுலால தான் என்ன பண்ணப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் அதை பவுலுக்கு தான் வெளிப்படுத்தினார், அந்த ரகசியத்தை, அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை. எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே எந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டும் இல்ல. இந்த ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? பவுலுக்கு. நிறைய இருக்கு. இன்னும் ஒன்று சொல்றேன். நம்மளுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை தேவன் எடுத்துக்கொள்ற இந்த டாக்டரின், இந்த ரகசியத்தை எந்த நிருபத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. எந்த தீர்க்கதரிசியும் சொல்லிக்க மாட்டாங்க. சேலஞ்ச், போய் பாருங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உபத்திரவத்திற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட போகுது என்ற இந்த சத்தியத்தை நீங்க எந்த நிருபத்திலையும் பார்க்க முடியாது. யாரும் போதிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க ப்ரொஃபெட்டிக் ப்ரோக்ராம் கீழே இருந்தாங்க. We are under mystery program. We are in the dispensation of grace. We are not in the dispensation of law. We are not in the dispensation of kingdom, human kingdom, or ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆளுகை போறாரு அந்த டிவைன் கிங்டம்லயும் நம்ம இல்ல, இருக்க போறது கிடையாது. நம்ம அதுக்கு முன்பதாகவே கிறிஸ்து, தலையாகிய கிறிஸ்து அவருடைய சரீரத்தை என்ன பண்ண போறாரு? எடுத்துக்கொள்ள போறாரு. நமக்கு 2வது வருகை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்படுத்துதல் புத்தகத்தை எடுத்துட்டு பாக்குறீங்களா? டிவியில உட்காந்துக்கின்னு 24 மணி நேரமும் வெளிப்படுத்துதல் நிருபமும் நமக்கும் ஒண்ணுமே கிடையாது. அது நம்ம போயிட்டு பண்ணிக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே. புரியுதுங்களா இல்லைங்களா? அதுல நம்ம போயிட்டு பண்ணிக்கு உபத்திரவப்படுறது எப்படி, திருப்பி டைம் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுவார் ஆண்டவர். 7 வருஷம் உபத்திரவ காலம். இயேசு கிறிஸ்து வருவாரு, அவருடைய 1000 வருஷம் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு. புரியுதுங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் யுத்தம், அர்மேகடான் யுத்தம். அதுக்கப்புறம் என்ன? வெள்ளை சிங்காசனம், நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் என்ன? புதிய வானம், புதிய பூமி. இதெல்லாம் அடுத்த டிஸ்பென்சேஷன்ல போய் 10வது வசனத்துல தியானிக்கிறப்போ உங்களுக்கு போதிக்கிறேன், சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வரேன்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ராப்சர் ஆவறதை யாரும் போதிச்சுக்க மாட்டாங்க. அது ரகசியமாக வைக்கப்பட்டு யாரும் கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெசலோனியர்ல, கொரிந்தியர்ல எல்லாம் எழுதுறாரு பாருங்க. ஆமாவா இல்லைங்களா? ஸோ எதெல்லாம் ஆண்டவராகிய, இதெல்லாம் வந்து பவுலுடைய சொந்த வார்த்தைகள் கிடையாதுங்க. நீங்க வேற. இயேசு கிறிஸ்து பூமியில சரீரத்துல இருக்கிற அப்ப இங்க போதிச்சதெல்லாம் இஸ்ரவேலுக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல இருந்து போதித்த அனைத்தும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு. ரெண்டுமே இயேசு கிறிஸ்து தான் போதிச்சாரு, பேசினாரு. ஆனா ஒண்ணு பூமிக்குரியது, இன்னொன்னு பரலோகத்துக்குரியதுங்க. இதுதான், வேற எதுவும் கிடையாது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஓ இது பவுலே போதிச்சாருங்க. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுத்தது. எங்கத்துல இருந்து கொடுத்தது?
அவருடைய மகிமையிலிருந்து கொடுத்தது எல்லாமே நமக்கு, பூமியிலிருந்து கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் 2 தரப்பட்ட ஜனங்களோடு டீல் பண்ணுக்கிறத மறந்துடாதீங்க. ஒன்று ப்ரொஃபட்டிக், இன்னொன்று மிஸ்ட்ரி. ஒன்று தீர்க்க தரிசனம், இன்னொன்று ரகசியம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, போயினே இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், நிலம், அந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட், கானான், இஸ்ரேல், புரியுதுங்களா? அவங்களுக்கு அது. நம்மளுக்கு எது? பரலோகம். we are already seated with Christ in heaven. Ephesians 2:6. ஆமாவா இல்லைங்களா? அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். நம்மளுடைய ஆசீர்வாதம் எபேசியர் 1:3. அவர் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிச்சு முடிச்சாச்சு. அதை தான் தியானிச்சுன்னு இருக்கிறோம். அதுல இதுவும் அந்த ஆசீர்வாதம் தான். ஆமாவே இல்லைங்களா? அவங்களுக்கு சத்துருக்கள் எல்லாம் கானானிய, பிலிஸ்தியர்கள் இல்லைங்களா? ஆமா, இந்த ரைட்ஸ் வரும் பார்த்தீங்க. ஆமனைட்ஸ், கெர்கசைட்ஸ், ஜெபுசைட்ஸ், ஹிவைட்ஸ், ஹிட்டைட்ஸ், பிலிஸ்டைன்ஸ், அமலேக்கியர். படிச்சுக்கிறீங்களா பழைய ஏற்பாடெல்லாம்? இதான் அவங்களுடைய சத்துருக்கள் இவங்கெல்லாம். இப்போ கூட பாலஸ்தீனத்தில், காசால, பைபிள் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சத்துருக்கள். அவங்களுக்கு எதிராக தேவன் அவங்களுக்கு இனத்தை கொடுப்பேன், வெற்றியை கொடுப்பேன், அவங்கள நான் இது பண்ணுவேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். அதெல்லாம் அவரு, நீ ஏன் போய் இது பண்ற? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர் அவங்களுக்கு நிறைவேற்றுறாரு. ஸோ அவங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் மாம்சீக சத்துருக்கள். நிறைய பேர் சொன்ன, நிறைய விடுபட்டு இருக்கு, நீங்க போய் வாசிக்குங்க. நம்மளுடைய சத்துரு யாரு? எபேசியர் 6ஆம் அதிகாரம். நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. அதாவது மனுஷர்களோடு அல்ல, பொல்லாத ஆவிகளோடும், பிசாசு, டீமன்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் இன் ஹெவன்லி பிளேசஸ். அவங்களோட தான் நம்மளுக்கு யுத்தம். அந்த இடத்த தான் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஆளுகை செய்ய போறோம். புரியுதுங்களா? 2 ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு. அவங்களுக்கு எதிரிகள் வேற, அவங்களுடைய ஆசீர்வாதம் வேற, அவங்களுடைய வாக்கு தத்தங்கள் வேற, நம்மளுடைய ஆசீர்வாதம் வேற, நம்மளுடைய இடமே வேற, குடியிருப்பே வேற, நம்மளுடைய சத்துருக்களே வேற, நம்மளுடைய எட்டர்னல் ஸ்டேட்டே வேற, இவங்களுடைய எட்டர்னல் ஸ்டேட்டே வேற. இது அத்தை பாடத்துல போதிக்கிறேன். புரிஞ்சுக்க பிரயாசப்படுங்க. இதெல்லாம் ரொம்ப கடினமா தான் இருக்கும். சீவ் பண்ணுங்க நல்லா. இதெல்லாம் மாம்சம். இன்னமும் குழந்தைங்களை போலவே பாலையே குடிச்சிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுக்கொள்ள பிரயாசப்படுங்க. ஆண்டவர் 2 தரப்பட்ட ஜனங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கார். 2 ப்ரோக்ராம்னு சொல்றோம். ஒன்று ஹெவன்லி, இன்னொன்று எர்த்லி. எர்த்லி எல்லாமே யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு. ஹெவன்லி எல்லாமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.